ஒருமுறை கரூரிலே இப்படி தமிழ் உணர்வோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கல்லூரி மாணவன் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு ஓடி போய்விட்டார். எடுத்து பார்த்தேன், இவ்வளவு தமிழ் உணர்வோடு பேசும் நீங்கள் கோட் சூட் அணிந்து டை கட்டி இருக்கின்றீர்களே, இதற்கு விளக்கம் தரவும் என்று கேட்டிருந்தார். என்னுடைய பேச்சு தடைப்பட்டு விட்டது. அதனை வாசித்து காட்டினேன். எல்லோரும் சிரித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், தமிழனுடைய உடை, ஆடை, கலாச்சாரம் எது என்ற அந்த தொன்மையை, நதி மூலத்தை நான் ஆராய்ந்து கொண்டே போனால் இன்று நான் உங்கள் முன்னிலையில் கோவணம் கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொன்னேன். ஆகவே நாம் நமது அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவை எல்லாம் காலத்துக்கு காலம் பலரால் பல காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் ரவிக்கு அணிவது கூட தமிழ் கலாச்சாரம் அல்ல, அது அரேபியாவிலிருந்து வந்தது. இப்படி பல அணிகலன்களை அணியும் கலாச்சாரம் எல்லாமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் எங்கிருந்தோ வந்தவை. ஆனால் எதை நாம் தொலைக்கக்கூடாது, நமது முகத்தை தொலைக்க கூடாது. நான் தமிழன் என்று நான் சொல்வதாயிருந்தால் முதலில் என் தாய்மொழி எனக்கு தெரிய வேண்டும். அதற்காக மற்ற மொழிகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழனுக்கு முதலில் தாய்மொழி தெரிய வேண்டும். அதே வேளையில் தமிழன் பன்மொழி புலமை கொண்டவனாகவும் இருந்தால்தான் தமிழனுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. இலங்கையிலே அவ்வப்போது பலர் மதம் மாறி இருக்கின்றார்கள். ஏன், எங்களுடைய தொன்மையை எடுத்துக்கொண்டால் கூட நடுகல் வழிபாட்டு காலத்தில் இருந்து தமிழர்களாக இருந்த இனக்குழுமம் பின்னாளில் வந்த சமண மதத்தை, பௌத்த மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாமிய சமயத்தை இப்படி தழுவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இனம் மாற முடியுமா? இல்லை. தமிழ் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மொழி. அந்த மொழி அடையாளத்தால் நான் தமிழன், என்னுடைய மதம் இஸ்லாம், இவ்வளவுதான். ஆகவே இந்த நோர்வே நாட்டை பற்றி நான் ஒன்றை பெருமையாக சொல்ல வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கு சென்ற பிறகு அங்கே தமிழ் பள்ளிகள் அமைத்து அங்கு வளரும் தலைமுறைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது மிகச் சிறப்பாக நடைபெறும் இடம் நோர்வே. காரணம், நோர்வேயில் பெர்கன் மாநிலத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே 7ஆம் ஆண்டு கல்வி பயிலும் ஒரு மாணவனை பார்த்தேன். அவன் என்னிடம், ஐயா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன், பார்க்கின்றீர்களா? அங்கு பிறந்த ஒரு தலைமுறை தமிழிலே கவிதை எழுதியினிடம் காட்டும் பொழுது நெஞ்சு பூரித்தது. ஆனால் சமீபத்திலே நான் பாரிஸ் மண்ணிலே சிலம்பு என்ற அமைப்பு ஆண்டுதோறும் தமிழர் திருவிழாவை பொங்கல் திருநாளில் நடத்தி வருகிறது. அதன் 5ஆம் ஆண்டு விழாவுக்கும் நான் போயிருந்தேன், 10ஆம் ஆண்டு விழாவுக்கும் போயிருந்தேன். ஒவ்வொரு விழாவின் போதும் ஒரு ஆய்வு கருத்தரங்கை நடத்துவார்கள் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே. அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே அந்த ஆய்வு கருத்தரங்கு அடுத்த தலைமுறைக்கும் தமிழை கொண்டு செல்வது எப்படி என்பது. இதற்கு கனடாவில் இருந்து ஒரு பேராசிரியை வந்திருந்தார். இந்த மண்ணிலெல்லாம், புலம்பெயர்ந்த மண்ணிலெல்லாம் எங்கள் பிள்ளைகளை தமிழ் பேச வைப்பதில் உள்ள சிரமங்கள் என்ன என்பதை எடுத்துக்காட்டி அந்த சிரமத்தை நியாயப்படுத்தியும் பேசினார். அப்போது நான் அவரிடம் கேட்ட கேள்வி இதுதான். புலம்பெயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுக்கும் முன்பே புலம்பெயர்ந்தவர்கள் சீனர்கள் உலகெங்கும் பறந்து வாழ்கின்றார்கள். அந்த சீனர்கள் இன்னும் தங்கள் மொழி அடையாளத்தை இழக்கவில்லை. எத்தனை தலைமுறைகள் தாண்டியும் அவர்களுக்குள் அவர்கள் அந்த தாய்மொழியில்தான் பேசுவார்கள். இவர்களால் சாத்தியம் என்றால் ஏன் நம்மால் அது சாத்தியம் இல்லாமல் போனது?